வணக்கம். விஜய் முதலமைச்சரானதுக்கு வாழ்த்துக்கள். எதுக்கு இந்த பதிவுன்னா, விஜய் முதலமைச்சராகி ஒரு முதல் கையெழுத்து 200 யூனிட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணார். சரி, அதெல்லாம் முரண்பாடு நிறையா இருக்குது, அதை அப்புறம் வச்சுருவோம். ஆனால் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது, கஜானாவை காலி பண்ணின்னு போயிட்டாங்க. நான் வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறேன், அதனால் இந்த திட்டங்கள்லாம் பார்த்து ஏதோ பண்ண முடியுமோ நான் பண்ண முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிப்ரவரி மாதம் டிஎம்கே கவர்மெண்ட்டு தன் இறுதி ஃபினான்ஸ் அறிக்கையை கொடுத்தது. அப்போ விஜய் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? விஜய் தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது இதெல்லாம் சாத்தியம் இல்லை, தமிழ்நாட்டு நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லும்போது விஜய் தரப்பில் இருந்தும் விஜயும் என்ன சொன்னார்ன்றத நிறைய பதிவுகள் இருக்குது, ஆதாரம் இருக்குது. இதை தான் நாங்கள் சொல்கிறோம். அயோக்கியத்தனமான அரசியல் பண்ணுவாங்க, பொய் சொல்லி உள்ளே அது சப்பக்கட்டு கட்டுறதுக்கு சில வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் முன்னாடியே சொன்னோம். சீமான் அதுதான் கத்தி கத்தி சொன்னார். டேய், நான் ஹெலிகாப்டருக்கு கொடுக்கும்போது சிரிக்கிறீங்க, ஆனால் அவர் விளையாட்டுக்காக சொன்னார், நான் ஹெலிகாப்டர் கொடுப்பேன்னு விளையாட்டுக்கு சொன்னார். அதை சிரிக்கிறீங்க. ஆனால் 4000 ரூபா 2500 ரூபா இப்படிலாம் தரும்போது நீங்கள் அது எப்படி தருவீங்கன்னு கேள்வி கேட்கல. அப்படி கேள்வி கேட்டதுக்கும் நாங்கள் தருவோம், எங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கஜானா காலி, அது காலி, இது காலி, எல்லாம் தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் பிப்ரவரி மாதம் அப்படியே விஜய்க்கு தெரியாதா? கண்ணை முடின்னு படுத்துருந்தாரா, இல்லை கோமாவிலே இருந்தாரா? இதுதான் அயோக்கிய அரசியல், அதே திராவிட பார்வை தான். புரியுதா? எவனும் இங்கே மாற்று கிடையாது. புரியுதா? அதனால தான் சீமான் கத்தி கத்தி சொன்னான். என்ன சொன்னான்னா, இலவசமாக படிப்பை தரமாக கொடுங்க, அதில் தான் நிறைய செலவு பண்ணுறாங்க. இலவசமாக மருத்துவத்தை தரமாக கொடுங்க, அதில் தான் ஒரு குடும்பம் அதிகமாக செலவு பண்ணுது. ரெண்டுத்தையும் கொடுத்துட்டரா, மற்றதெல்லாம் அவனே வாங்கிப்பான்னு சொல்லிட்டு உள்ளதை பேசினான். அதுக்கு நக்கல் நையாண்டி சில தற்குறியெல்லாம் பேசின்னு இருந்தானுங்க. எனக்கே நிறைய இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் வந்தாங்க. எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த அரசியலுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது எங்களுக்கு தெரியாதா? அதான் எப்பயே தெரியுமாச்சே. நிதியில் இல்லை, நிதி இல்லை, கடன் இருக்குது, கஜானா காலின்னு. இப்போ நீ இன்னும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறது. அதான் டிஎன்கே கவர்மெண்ட்டு போன தடவை கவர்மெண்ட்டு பதவியேற்றவொடனே வெள்ளை அறிக்கை கொடுக்கறது மரபு. அது இன்னும் இப்போ இவங்க தான் வெள்ளை அறிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்குது. அது இவ்வளோக்கும் காரணம் இந்த ஜென்சியை வச்சு, இந்த ரூட்டுன்ற ஒரு கம்பெனியை வச்சு எல்லா மண்டையும் கழுவி வச்சுருக்கான். இப்போ எது சொன்னாலும் சில தற்குறிகளுக்கு மண்டையில் ஏறாது. இது ஏமாற்று அரசியல்னு சொன்னால் ஏறாது. ஆனால் ஒன்று கொஞ்ச நாளில் ஏறும், ஆனால் பதவியில் நீடிக்க முடியாது. ஏன்னா இதை பார்த்துன்னுலாம் இருக்க மாட்டாங்க. திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது மோசமான சூழ்நிலையை நோக்கி நகருது, அது நல்லா தெரியுது. ஓட்டு போட்டு கொண்டு வந்துட்டீங்க, இனிமேட்டு நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஏன்னா 2500 ரூபா தரமாட்டேன்னு சொல்லிட்டான், நிதிநிலை மோசம்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தர முடியாது, கஷ்டம்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.